ஸோ சாயா ஆரி பொட்டிக். ஸோ வாங்க நம்ம இப்போ சேனலுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீ கிளாஸ் 8 பார்க்க போகிறோம். நெக்கோட மாடல்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு பேசிக்லேருந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் 7 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ போய் பாருங்கள். அண்ட் தென் கீழே வாட்ஸ்அப் குரூப்பும் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு போடுங்க. ஸோ கண்டிப்பாக சர்டிஃபிகேட்டும் அவைலபிள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கிளாஸஸில் நான் லைனிங் கிளாத்தே தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு மெட்டீரியல் கிளாத்தும் எடுத்து ரைனிங்கோட அட்டாச் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பேசிக்காக கற்றுக்க தான் போகிறோம். ஸோ நீங்கள் அதிகம் இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு வித்தும் ஹைட்டும் 10 inches வச்சுட்டு கிட்டத்தட்ட 6 கிளாத்ஸ், ஐ மீன் 3 செட்டு 6 கிளாத்தாக டிவைட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? எப்படின்னு உங்களுக்கு காட்டுற பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு செட் வந்துட்டு 1, இப்படி 2 இது. ஸோ இது வந்துட்டு கிளாத்து, மெயின் கிளாத்து, இது வந்து லைனிங் அந்த மாதிரி. ஸோ அடுத்து இது கிளாத்து லைனிங், ஸோ இது கிளாத்து லைனிங் அந்த மாதிரி நான் செப்பரேட்டாக பிரித்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிரித்ததில் நம்ம எப்படி, ஸோ பாருங்கள், நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்போதைக்கு ஹைட்டு 10 வித்து 10 நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஸோ ஹைட்டு 10, ஸோ வித்தும் 10 நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் 2 கிளாத்தையுமே இப்போதைக்கு மடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு சிஸ்டர் வந்துட்டு லைனிங் எப்படி பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. இதுதான் இப்போ பாருங்கள் தெரியும், இதுதான் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். ஸோ நல்லா ப்ரைட்டாக தெரியும். ஸோ பேக் போர்ஷன் பாருங்களேன், லைட்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு பேக் போர்ஷன். ஸோ இது வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷனாக. ஸோ லைனிங்கில் பேக் அண்ட் ஃப்ரண்ட் இதில் தான் கண்டுபிடிக்க முடியும். இதோட தின் லேயர்ஸில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு சில சாரீஸ்லேயும் நம்ம ஃபால்ஸ் வைக்க இப்படி தான் கண்டுபிடிக்கவும் முடியும். ஓகேங்களா? ஸோ அது போக போக கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 கிளாத்தையும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எடுத்துகிட்டு ஸோ 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ நான் எல்லா கிளாத்துமே அதே மாதிரி டபுளாக தான் இப்போதைக்கு ஃபோல்டு பண்ணுறேன். ஸோ இதோட கிளாத் இப்படி இருக்குது. ஸோ ஃபோல்டு பண்ண ஏரியா வந்து எப்பயுமே நம்ம சைடு தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் கட் பண்ணுறப்ப கிளாத் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு ஷோல்டரோட ஹைட் வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 inchesக்கு எடுக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் 2 inches to 2.5 inches தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பேக் நெக்கோட ஹைட்டு வந்துட்டு நான் எவ்வளோ எடுக்கிறேன், ஒரு 5.5 inch எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேயுமே கீழே நம்ம 2 inchக்கு கோடு போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு ஸோ இப்போ நான் நார்மல் ஸ்மால் சைஸ் ஸ்கேல் எடுத்திருக்கேன். ஸோ கோடு போட்டுக்கலாம். போட்டாச்சா? ஸோ நம்ம வந்துட்டு ஷோல்டர் வந்துட்டு 2 inch எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போ நான் கரெக்டாக திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. ஷோல்டர் வந்து 2 inch எடுத்திருக்கேன். ஸோ நான் இப்போ ஒரு பேசிக்காக தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் என்ன ஹைட் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணும்லாம் இன்னும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஸோ டிசைன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ லென்த் வந்துட்டு 5.5 inch எடுத்திருக்கேன். ஸோ இந்த சென்டரில் வந்துட்டு நம்ம 1/2 inchக்கு வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு கேர்வ் வரல அப்படின்னா கேர்வ் ஸ்கேல்னு ஒன்று விற்கிது. ஸோ அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம என்ன பண்ணலாம், இப்படி இருந்து வந்து ஸோ அவ்வளோதான். இன்னும் 1 inch வேணும், இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு, அதனால் நான் டீசெண்டாக வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 3 மாடல்ஸ் பார்க்க போகிறோம். இது நார்மல் யூ ஷேப்பு, அண்ட் தென் பா ஷேப்பு, அண்ட் தென் இப்படி ஒரு டிசைன்ஸ் வரும். ஸோ அது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நான் லைனிங்கு ஃபேப்ரிக்கு 2 ஒட்டுக்காக தான் கட் பண்ணுறேன். ஸோ நான் அது வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸில் வந்துட்டு லைனிங்கோட தான் நம்ம ஃபஸ்ட்டு லைனிங் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸோ இது நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறது வந்துட்டு கழுத்து மாடல். ஸோ ஒரு 2 கிளாத் வச்சுட்டு லைனிங்கும் ஃபேப்ரிக்கும் வச்சு எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கற்றுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு நார்மல் யூ ஷேப் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம அடுத்து பா ஷேப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பா ஷேப் பண்ணுறதுக்கு நான் அடுத்த 2 லைனிங் ஃபஸ்ட் எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்துட்டு ஸ்டிச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே நான் 2 லைனிங் எடுத்திருக்கேன். சாரி, ஃபேப்ரிக் ஒன்று, லைனிங் ஒன்று. ஸோ ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி ஸோ நம்ம பார்த்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ வச்சுட்டு ஸோ அதே மாதிரியே ஷோல்டர் 2 inch, height 5.5 inch. ஸோ இது 2 inch. ஸோ இது பா ஷேப்புங்கிறதுனால இதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டு உங்களுக்கு பா ஷேப் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், டபுள் கிளாத் இருக்கா? ஸோ
ஷேப் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ டிசைன்ஸில் நிறையா இருக்குது. இது வந்துட்டு மெயினாக ப்ளவுஸா சுடிதார்னு எடுத்தாவே நமக்கு வந்துட்டு இந்த ஷேப் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதுவும் அப்படியே இருக்குது. ஸோ நம்ம டர்ன் பண்ணிக்கலாம், மடிச்சுக்கலாம், ரெண்டாக மடிச்சுட்டு ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோல்டு பண்ண சைடு நம்ம பக்கம் தான் இருக்கணும். ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்படி கொண்டு வந்து கேர்வ் மாடலில் கொண்டு வந்து இப்படி பண்ண போகிறோம். ஸோ இந்த ஷேப்பில் வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது என்ன பண்ணுறோம், இப்படி இருந்து கூட நம்ம கட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு இந்த ஷேப் கொஞ்சம் இது வந்து முன்னாடி இறக்கமாக வரும். ஸோ இது வந்து பேசிக்கான 3 மாடல்ஸ். அடுத்த 3 மாடல்ஸ் வந்துட்டு அடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு எப்படி நம்ம டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? வந்துட்டு இப்போ வந்துட்டு வாங்க நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணலாம். ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் இப்போ ப்ளூ கலர் நூல் எடுத்துக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் மிஷினில் அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுவுமே ஸ்டிச் விடுவோம். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக். ஓகேங்களா? ஸோ இது வந்து லைனிங். அப்போ நம்ம என்ன பண்ணணும், மெயின் ஃபேப்ரிக் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு லைனிங் ஃபேப்ரிக்கை அதுக்கு மேலே வைக்கணும். என்ன பண்ணணும், ஸோ இதான் மெயின் ஃபேப்ரிக். இந்த டிசைன் வரைஞ்சிருக்கிறத மெயின் ஃபேப்ரிக் இது முன்னாடி வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு மேலே லைனிங் கிளாத் வைக்கணும். ஓகேங்களா? லைனிங் கிளாத் வச்சு இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி தான் டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வச்சு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வச்சு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படியே அதே ஷேப்லேயே ரெண்டையுமே வச்சு கொஞ்சம் பொறுமையாக இந்த யூ ஷேப்லலாம் டர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்டிச்சஸ் விழுவுறது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி அந்த யூ ஷேப்லேயே டர்ன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல சென்டர் பீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ஸோ மிஷினில் தூக்கி இப்படி திருப்பிக்கணும் கிளாத்தை. ஸோ திருப்பிட்டு மிஷினை கீழே வச்சு ஸோ இப்போ மேலே அடுத்த சைடு வரும். ஸோ ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வச்சா போதும். ஸோ கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஸ்டிச்சஸ் கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு மேலே ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்டரை வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் வச்சுட்டு கட் பண்ணணும். பட் நூலில் கட் பண்ணிடக்கூடாது. இது எதுக்குன்னா, அடுத்த சைடு இப்போ கரெக்டான சைடு டர்ன் பண்ணுறப்ப உங்களுக்கு கரெக்டாக வரணும். ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு லைனிங் பக்கம், இதுதான் வந்து ஒரிஜினல் சைடு. ஸோ என்ன பண்ணணும், கிளாத்தை வந்துட்டு உள்ளே கொண்டு போகணும். இப்படி உள்ளே கொண்டு போய் ஸோ இதே மாதிரி அப்படியே நமக்கு ஷேப்லேயே கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், அந்த ஷேப் நமக்கு இப்போ நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் டபுள் லேயரும் கொடுக்கலாம், சிங்கிள் லேயரும் கொடுக்கலாம். ஸோ நான் பாருங்கள் சிங்கிள் லேயர் கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை ஒட்டியே இப்போ வந்து நம்ம வந்துட்டு இப்படி வச்சு கூட போடலாம். ஓகேங்களா? ஸோ படிமான தையல் போடணும். ஸோ இப்படி வச்சு கூட நீங்கள் போடலாம். எப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸோ கிளாத்தா, ஸோ இது வந்துட்டு லைனிங் கிளாத் வந்து டர்ன் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு ஒரிஜினல் ஃபேப்ரிக். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரிஜினல் ஃபேப்ரிக் இந்த உள்ளே வச்சுட்டு இதை வந்துட்டு மேலேயே ஓரம் அடிக்கலாம். இப்போ இதுக்கு பேர் வந்துட்டு படிமான தையல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்துட்டு கரெக்டாக வரும். ஸோ அடுத்த சைட் டர்ன் பண்ணுறப்ப அதே மாதிரியே ஸோ இதுக்கு பேர் தான் படிமான தையல். ஸோ இப்போ பாருங்களேன், நமக்கு கரெக்டாக நினைக்கும். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்க போகிறோம்.
இது ஒரு 1/4 இன்ச் விட்டு ஸோ கரெக்டாக அந்த யூ ஷேப்பில் கொண்டு வந்து இந்த இடத்துல பெண்டு கொண்டு வந்து நிறுத்தணும். ஓகேங்களா? ஸோ கொண்டு வந்துட்டு ஸோ மிஷினை டேர்ன் பண்ணி தூக்கிட்டு கிளாத்தை டேர்ன் பண்ணணும். ஸோ அதே மாதிரியே ஸோ நம்ம பாருங்கள் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பாருங்களேன், ஸோ அந்த டிசைனும் நமக்கு வந்துருச்சு, கரெக்டாக அந்த தையலும் நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது வந்துட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் மாடல் நமக்கு வந்துருச்சு, லைனிங் வந்து பேக் சைட் போயிடுச்சு. ஸோ இதுதான் உங்களோட ஃப்ரண்ட் டிசைன். ஓகேங்களா? இப்படி தான் ப்ளவுஸ் இதே மாதிரியே பா ஷேப்பும் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஃப்ரண்ட் மாடல். ஸோ பா ஷேப் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ பாவும் யூவும் ஸோ பிளாக்லேருந்து எடுத்து லைனிங்கை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா லைனிங் தான் டேர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரியே இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ 2 கிளாத்தும் ஒரே பக்கம் இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணோன்னா கொஞ்சம் ஒரு முன்னாடி கீழே இறக்கி ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த பா ஷேப் வந்துட்டு கொண்டு வரணும். ஒவ்வொரு தரையும் அந்த லூப்பரை தூக்கிட்டு நம்ம வந்துட்டு டேர்ன் பண்ணணும் கிளாத்தை. அந்த ஊசி வந்துட்டு கிளாத்லேயே இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்துட்டு உங்களோட டேரெக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ ஒரு சைடு சின்னதாகவும் ஒரு சைடு பெருசாகவும் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணவே கூடாது. ஸோ அப்போ வந்துட்டு கழுத்து இப்போ வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் தான் பண்ணுறீங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை கூட பண்ணலாம், தப்பு இல்லை. பட் வந்துட்டு கிளாத்தில் வந்துட்டு நம்ம கஸ்டமர் கொடுக்குற கிளாத்தில் அப்படி பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரியே இப்போ வந்துட்டு கட் பண்ண போகிறோம். இந்த ஷார்ப்பான எட்ஜஸ்லலாம் துணியை விட்டு அந்த துணியை மட்டும்தான் கட் பண்ணணும். ஸோ நூலை கட் பண்ணக்கூடாது, நூலை கட் பண்ணிங்கன்னா பிரிஞ்சு வரும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம மடிப்பும் மடிச்சுக்கிட்டா இது வந்துட்டு இப்போதைக்கு நீங்கள் லைனிங் கிளாத் தானே. ஸோ வந்துட்டு உங்களுக்கு மடிப்பு ஆல்ரெடி ஸ்டிஃபாக நிற்கும்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன பண்ணலாம், நம்ம இப்போ அமுக்கு தையல் போடாமே உங்களுக்கு நான் பண்ணி காட்டுற பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு தையல் போடலை. ஸோ 2ஐயும் மடிச்சிட்டேன். ஸோ 2ஐயும் மடிச்சுட்டு இதுக்கு மேலேயே நான் இப்போ போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு 2ஓட நூலும் உங்களுக்கு 2ஓட நூலும் கரெக்டாக வரும். ஐ மீன் டபுள் லேயர் நம்ம போடுவோமா, அப்போ அந்த டபுள் லேயரும் நீட்டாக உங்களுக்கு தெரியும். இப்படி வரல அப்படின்னா நம்ம இன்னொரு மெத்தடும் இது பண்ணலாம். நம்ம வந்து குண்டூசி வச்சு டேர்ன் ஊசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட ஸோ இப்போ பாருங்கள் பா ஷேப்பு ஃபஸ்ட்டு இது நீட்டாக பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் லேயர் டபுள் லேயர் கோடு. ஸோ இது அழகாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ப்ளவுசஸில் பண்ணுறப்ப சுடிதாரில் பேக் சைடில் பண்ணுறப்ப. ஸோ அந்த நீட் அண்ட் தென் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு இன்னும் லாக் ஸ்டிச்சஸ்லாம் போடணும், அது எப்படிங்கிறதையும் நான் அடுத்து சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் பர்ஃபெக்ட் அந்த நீட்டு எங்கேயும் தூக்காமல் கிளாத் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு பா ஷேப்பில். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம லாஸ்ட் ஒன் யூ ஷேப். இதே மாதிரியே யூ ஷேப்பு ரொம்ப ஈஸி தான். ஸோ லைனிங் கிளாத்தை மேலே வச்சுக்கிறோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு தான் நமக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸோட டிசைன்ஸ் வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ யூ ஷேப்பில் அழகாக நம்ம நீட்டாக டேர்ன் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம டேர்ன் பண்ணுறோமோ யூ ஷேப்பை அந்த அளவுக்கு நீட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ அந்த இங்கே பாருங்களேன் யூ ஷேப் எவ்வளோ பெண்டாக அழகாக வந்திருக்கு. ஸோ அதே மாதிரியே நம்ம கொண்டு வரணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச்சஸை நீட்டாக போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்துட்டு நம்மளை விரும்பி தேடி வருவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணுறது எவ்வளோ நீட்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளோட தையல்ஸும் கரெக்டாக நீட்டாக இருக்கணும். ஓகேங்களா?
பாருங்களா, இப்போ யூ ஷேப் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. ஸோ அதே மாதிரியே கட் பண்ண போகிறோம். ஸோ எதுக்கு இது கட் பண்ணுறா உங்களுக்கு டவுட் வரும். ஸோ கட் பண்ணால் தான் அந்த உங்களோட டேர்னிங் பொசிஷன் வந்துட்டு பர்ஃபெக்டாக நிற்கும். கட் பண்ணாமல் நீங்கள் டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாத் கண்டிப்பாக நிற்கவே நிற்காது, ஏத்திந்தாத்தியமாக போயிடும். ஸோ நம்மளோட யூ மாடல் நெக், நீங்கள் என்ன மாடல் நெக் என்ன வேணால் போடலாம், போட் நெக் போடலாம், டிசைன் நெக் போடலாம். ஸோ அதெல்லாம் அடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நமக்கு டிசைன்ஸ் தான் ரொம்ப முக்கியம், ஸ்டிச்சிங்ஸும் ரொம்ப முக்கியம், டிசைன்ஸும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ நான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மாடல்ஸும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஒரு மாடல்ஸ் வந்து நீங்களே ட்ரை பண்ணுங்கிறதையும் அதையும் நான் உங்களுக்கு இப்போ ஃபோட்டோஸ் காட்டுறேன். அந்த மாடல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ நீட்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ டேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி நசுக்கி விட்டுட்டா யூ ஷேப்பில் வந்துடும். அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபேப்ரிக்கோட மெயின் ஃபேப்ரிக் வந்து லூஸாக இருக்குது, பூனம் சாரியாக இருக்குது, வளவலன்னு வருதுன்னா நீங்கள் பின் பண்ணிக்கலாம். குண்டூசி அதுக்கு தான் நான் உங்களை வாங்க சொல்கிறதே. ஸோ அதே மாதிரியே நம்ம டேரெக்டாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் நீட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண கற்றுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஹோம்ஒர்க்கை முடிச்சா போதும், ஒர்க் பண்ண எனக்கு சப்மிட் பண்ணுறது முக்கியம் இல்லை, உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான கிளாஸஸே. ஓகேங்களா. ஸோ உங்கள் இஷ்டத்துக்கு ஈஸியாக சரி ஓகே டக்கு டக்கு டக்குன்னு பண்ணக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். ஓகேங்களா. 1 டேக்கு 2 டேஸ் ஆனாலும் பரவாயில்ல உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் வரதுக்கு. அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப கிளாத்ஸ் வீணாகலாம், ஸ்டிச்சஸ் கோணையாக போகலாம். ஒரு ஸ்டிச்சஸ்க்கு 2 ஸ்டிச்சஸ் நீங்கள் ட்ரை பண்ண தான் உங்களுக்கு வரும். எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலுமே தெரிஞ்சிருந்தாலுமே ஒரு சில டைம் எல்லாருக்கும் ஒரு மிஸ்டேக்ஸ் வரதா செய்யும், அது தப்பு இல்லை. அதுக்கு நம்ம அந்த இடத்துலையே உட்காந்துடவும் கூடாது. ஓகேங்களா. ஸோ நான் இன்னும் உங்களுக்கு மோட்டர் வச்சும் ஃபிட் பண்ணல. ஸோ நான் டேரெக்டாக பெடல் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக நீட்டாக ஸ்டிச்சஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் கிளாத்ஸில் எவ்வளோ நீட்டாக இருக்குது. இது வந்து யூ ஷேப்பு, இது வந்து பா ஷேப்பு, இது வந்துட்டு முதல்ல 3 டிசைன்ஸாக போகும். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஹெவியாக போகணும்னு இல்லை. ஸோ இது வந்து இதுதான் டபுள் லேயர். ஸோ இதில் தான் ப்ளவுஸ் மாடல் இந்த மாதிரி தான் லைனிங் கிளாத் வச்சு நம்ம டேர்ன் பண்ணுவோம். நார்மலாக வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக இது தேவையில்லை, நார்மலாக பைப்பிங் தான் வைப்போம். ஸோ ஒரே கிளாத் இருக்குன்னா நம்ம பைப்பிங் தான் வைப்போம். ஸோ அது வந்துட்டு நம்ம இந்த டிசைன்ஸ்லாம் முடிஞ்ச அடுத்த கிளாஸஸ்லாம் பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ டபுள் கிளாத்னாவே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் தான் போடுவோம், டேர்ன் பண்ணுவோம். ஓகேங்களா. அப்போ தான் அந்த உங்களோட ஃபிட்டிங்ஸ்லாம் கரெக்டாக அண்ட் தென் அதோட இதாக டிசைனாக கிடைக்கும். இதுலேயும் நம்ம பைப்பிங்ஸ் வைக்கலாம். ஸோ அது எப்படி வைக்கிறதுன்னு நான் அடுத்த கிளாஸஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த இதுலேயே நம்ம பைப்பிங்ஸ் வச்சும் சென்டரில் கொண்டு வரலாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே மறக்காமல் ட்ரை பண்ணி என்னோட வாட்ஸ்அப் குரூப் போடுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் இதை நான் டெய்லியுமே சொல்லணும்னு விரும்புகிறேன். ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிட்டே தான் இருக்காங்க. டெய்லி ஒரு 5 or 6 மெம்பர்ஸ் மேலே ஜாயின் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ சீக்கிரம் நிறைய பேர் ஜாயின் பண்ணி நிறையா கற்றுக்கோங்க, லேர்ன் பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதுக்குன்னு மெயின் ஃபேப்ரிக் வாங்கி லைனிங் வச்சு இது பண்ணணும் இல்லை. ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க மிஷின் பற்றி. ஸோ நான் அது வந்துட்டு நான் கொஞ்சம் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் நார்மல் மிஷின்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ அது இன்னும் பேசிக்காக இன்னும் என்னென்ன வெரைட்டி மிஷின்ஸ் இருக்குன்னு நான் அதை சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவேன் எந்த மிஷின் ரொம்ப பெஸ்ட் அப்படிங்கிறத. ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆயில் எப்படி விடுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இங்கே பாருங்களேன், இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இங்கே ஆயில்னு எழுதியிருப்பாங்க, அதில் வந்துட்டு தான் நீங்கள் ஆயில் பேஸ்ட் பண்ணணும். எப்படி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ கிளாஸஸ் முடிஞ்ச உடனே இப்போ நான் ஸ்டிச் பண்ணி இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ண போகிறது கிடையாது, அடுத்த டே தான் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் ஆயில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஆயில் என்ன பண்ணணும், இந்த ஹோல்ஸ்குள்ளே இப்படி விடணும். ஸோ ஆயில்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம விடணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் கரெக்டாக வரும். ஸோ ஒவ்வொரு மிஷின்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது இந்த மிஷினில் இருக்க மாடல்ஸ். ஓகேங்களா. ஸோ அதிலெல்லாம் நீங்கள் விட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு அடுத்த நாள் நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது ஆயில்னு கொடுத்துருக்கேன். உங்களோட மிஷின்ஸ் எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அந்த இடம் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஆயில் பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா. அது இன்னும் டீப் கிளாஸஸாக நான் மிஷினை பற்றியும் மிஷின் ஆயில் விடுறத பற்றி இன்னொரு டீப் கிளாஸஸாக மூவ் பண்ணுறேன் அடுத்து. ஓகேங்களா. ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே பெல் ஐக்கானி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அண்ட் தென் செகண்ட் ஒன், நீங்கள் வந்துட்டு கீழே குரூப்பும் நான் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் ஆகிக்கோங்க. அதில் இருக்க குரூப்பில் ஜாயின் பண்ணி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்த 3 மாடல்ஸ் வந்து அடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம். Thank you.